ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நல்லா ஸ்பைஸியாக திக்காக இருக்குங்க. இது ரைஸோட, இட்லி, தோசை எல்லாத்தோடவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இதில் 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/2 ஸ்பூன், இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், சோம்பு 2 ஸ்பூன். இந்த சோம்பு வந்து நிறைய போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல்லு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் தேங்காய் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், தக்காளி அரைக்க போகிறோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3, தக்காளி நல்லா பெருசாக பார்த்து அதுவும் ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பழமாக இருக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து கொரன்னு அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக மையாலாம் அரைக்கக்கூடாது. மிக்சியில் ஒரு 2 திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் எண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு தாங்க இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நண்டில் கருவேப்பிலை கொஞ்சம் வச்சு எண்ணெயில் போட்டுருங்க. இந்த மசாலாலாம் வீணாகாமல் அது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா குழம்பு பார்க்கவே எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 உடைச்சி போட்டுக்கோங்க. தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு மூடி போட்டுருங்க. இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகணும். அப்போ தான் குழம்புல பச்சை வாசனைலாம் போகி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுருங்க.
இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.